அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். இந்த இனிய நன்னாளில் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 83. பரதன் அதிகாலையில எழுந்துண்டு ரதத்துல ஏறி ராமனை பார்க்கறதுக்காக ரொம்ப ஆசையோடு வேகமாக பிரயாணம் பண்றார். மந்திரிகளும் புரோகிதர்களும் முன்னாடி போயின்னு இருக்கா. அலங்காரம் செய்யப்பட்ட 9,000 யானைகளும் 60,000 குதிரைகளும் 1,00,000 வீரர்களும் அவளை பின்தொடர்ந்து போயின்னு இருக்கா. கைகேயையும் சுமத்ரையும் கௌசல்யையும் ராமனை திருப்பி அழைச்சிண்டு வரணும் அப்படிங்கிற ஆசையினால ரொம்ப சந்தோஷமா உத்தமமான வாகனங்கள்ல ஏறிண்டு போயின்னு இருக்கா. கைகேயினுடைய மனசு எந்த காரணத்தினால இப்படி முழுக்க மாறி ராமனை திருப்பி அழைச்சிண்டு வரதுல ஆசை வந்தது அப்படின்னு வால்மீகி எங்கேயுமே சொல்லல. ஆனாலும் இது சாதாரண விஷயம்னு எடுத்துக்க முடியாது. திடீர்னு அவ மனசு மாறித்துன்னா அத நம்மளால ஏத்துக்கிறதுக்கும் முடியறதில்ல. ஏதோ அவ மனசு மாறிடுத்து அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். கோடை காலத்துல வெயில் தகிக்கும் போது பிராணிகள் மேகத்தை தூரத்துல பார்த்தா கூட அதை விட்டுட்டு போறதுக்கு மனசு வராது. அதை பார்த்த உடனே சகல தாபங்களும் தீர்ந்து போகும். அப்படி ராமனிடத்துல பக்தி உள்ளவர்கள் அவரை பார்க்காட்டா கூட அவரை விட்டு பிரிய பொறுக்க மாட்டா. அவரை பார்த்தா 3 வித தாபங்களும் உடனே பறந்து போயிடும். யானையோட துதிக்கியை போல நீண்டு பருத்து முழங்கால் வரையில் தொங்கும் கைகளை உடையவர். அந்த சௌந்தரியத்தை தன் பக்தர்கள் தடையின்றி அனுபவிக்கும்படியாக அனுகிரகம் பண்றவர். தன்னை அண்டினவர்கள் தனக்கு விரோதம் பண்ணினா கூட அவர்களிடத்துல மாறாத பிரீத்தியை உடையவர். தன்னை தடுத்தா கூட தான் செய்த பிரதிஜை தவறவே மாட்டார். கைகேயினுடைய கொடிய வார்த்தைகளால் நமக்கு ஏற்பட்ட துக்கம் அவரோட முகத்தை பார்த்தா உடனேயே நீங்கி போயிடும். சகல பிராணிகளின் சோகத்தை நீக்குபவரிடம் போன பிறகும் நமது சோகம் அழிஞ்சு போகாம இருக்குமா? துக்கப்படாதீர்கள் அப்படின்னு அவர் நம்மளை பார்த்து சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. புன் சிரிப்போட நம்ம பார்க்கணும்னு தேவையில்லை. பிரியமான வார்த்தைகளை நம்மிடத்துல பேசணும்னு கூட அவசியம் இல்லை. நாம எதுவுமே செய்ய வேண்டாம். தூரக்க நின்னுண்டு அவரை பார்த்தாலே போரும். சூரியன் உதிக்கும் போதே லோகத்தில் உள்ள இருட்டை எல்லாம் அழிக்கிறது போல அவர் நமது துக்கங்களை எல்லாம் அழிச்சுடுவார் அப்படின்னு ராமனை பத்தி ஒருத்தரும் பேசிண்டு ரொம்ப ஆனந்தமா ஒருவரை ஒருவர் கட்டி அணைச்சுண்டு ரொம்ப வேகமா போறா. வியாபாரிகளும் குயவர்களும் சேனியர்களும் ஆயுதம் பண்றவாளும் வாழ்காரர்களும் இழைப்பு வேலை பண்றவாளும் மரங்களையும் ரத்தனங்களையும் துளை போடுறவாளும் தங்க வேலைக்காரர்களும் தட்டான்களும் கம்பளத்தை சுத்தம் பண்றவாளும் தைலம் தேய்க்கிறவாளும் உடம்பு பிடிச்சு விடுறவாளும் தூபம் போடுறவாளும் செம்படவர்களும் இப்படி சகல தொழில் செய்பவர்களும் அந்த சைன்யத்தோட கூட போனா. வேதங்கள்ல திறமையுள்ள பிராமணர்களும் யோகிகளும் ரதங்கள்ல பரதனை பின்தொடர்ந்து போறா. எல்லோரும் நேர்த்தியான ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டுண்டு ராமனை எப்படியாவது அயோத்திக்கு அழைச்சிட்டு வர்றதுக்காக காட்டிற்கு போகும் பரதனை ரொம்ப சந்தோஷத்தோட பல வாகனங்கள்ல பின்தொடர்ந்து போயின்னு இருக்கா. வெகு தூரம் பிரயாணம் பண்ணி கங்கை கரையில சிருங்கிபேரபுரத்துக்கு வந்து சேர்ந்தா. அங்க ராமனுடைய ஃப்ரெண்டான குஹன் நிஷாத ஜாதியரோடு ரொம்ப தர்மமாக ராஜ்யத்தை ஆட்சி பண்ணிட்டு வரான். ராமனுக்கு கெடுதி செய்பவர்கள் அந்த வழியாக வராம தடுக்கிறதுக்காக ஜாக்கிரதையா எப்போதும் காத்துட்டு இருந்தான். பரதன் கங்கை கரைக்கு வந்து, மந்திரிகளே, நமது சைன்யங்கள் இங்க இஷ்டமான இடங்கள்ல தங்கட்டும். இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு நாம இந்த நதியை தாண்டலாம். சொர்க்கத்தை அடைந்த என்னுடைய பிதாவிற்கு
திருப்தி ஆகிறதுக்காக இந்த புண்ணிய நதியில ஜல தர்ப்பணங்களை செய்ய நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றார். மந்திரிகள் சைன்யங்களை தனித்தனியா இஷ்டமான இடத்துல கூடாரம் போட சொன்னான். பரதன் ராமனை திருப்பி அழிச்சுண்டு வரணும் அப்படிங்கிற அதே ஞாபகத்தோடு அந்த ராத்திரியில அங்கே தங்கினார் அப்படின்னு சொல்லி இந்த 83வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 84வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.